தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வளர்பிறையில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வளர்பிறையில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பவர் கிட்டத்தட்ட 5ஆம் பாவத்தில் நல்லாவே கிடைக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது 6, 7ங்கிற அமைப்போட இந்த வார அமைப்புகள் முடியுது. எல்லாவற்றையும் மேலாக ராசிநாதன் குரு ஒரு உச்ச அமைப்பில் இருக்குது. உச்ச அமைப்பில் இருக்கும்போது சந்திரன் இந்த மாதிரி வலுவாக இருக்கிறது குருவுக்கு இன்னும் மேலும் ப்ளஸ் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி வகையில் நீங்கள் செயல்படலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு எது கிடைச்சாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயத்திலேயே கிடைக்கும், நல்ல அமைப்பிலேயே முடியும். ஒன்றும் தகராறு பஞ்சாயத்தில் அதெல்லாம் இருக்காது. என்ன ஒரு விஷயம்னாக்கா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுதல் அப்படிங்கிற மாதிரி தராதரம் பார்த்து பழகணும், ஆள் பார்த்து பழகணும், அடுத்தவங்க உண்மையில கஷ்டப்படுறாங்களோ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரியான உங்களோட இந்த பிறவி குணங்கிற ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து உண்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அதிகபட்ச ஒளியில் இருக்கிறதுனால ஏதாச்சும் திடீர்னு ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கரணம் மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். உங்ககிட்ட இல்லைன்னா கூட அடுத்த தட்டிலேருந்து பிடிங்கிட்டு கடன் வாங்கி போட்டு கூட நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிறவி குணம் சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கிரக நிலைகள் எதுவுமே உங்களுக்கு வீக்காக போகிற அமைப்பு இல்லை. அதாவது உங்களை போட்டு கெடுக்கக்கூடிய அமைப்பில் எந்த கிரக நிலையுமே இல்லை. சுக்கிரன் கூட கிட்டத்தட்ட லாப இடத்துக்கு வந்துடும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக பூராட நட்சத்திர நபர்களுக்கு கொஞ்சம் திருப்திகரமாக சந்தோஷப்படக்கூடிய சில ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் போய் முடியும். சின்ன சின்ன தொந்தரவு கூட நீங்குது, சரியாகுது. ரொம்ப நாளை போட்டு இதை பண்ணி செய்ய முடியுமா முடியாதா, ஆகுமா ஆகாதா, இது ஒரு டார்ச்சராக இருக்குது, ஸோ மறைமுக டார்ச்சராக இருக்குது. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் தனுசு ராசி கிளியர் ஆகுது. குறிப்பாக பூராட நட்சத்திரத்துக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. செவ்வாய் 12ல் நல்ல செலவு, நியாயமான செலவு, உங்களுக்கு தேவையான செலவு, உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறது, அனுபவிக்கிறது, நல்ல இடத்த சுற்றி பார்ப்பது, புதுசாக ஒரு இடம் பார்க்க ஆரம்பிக்கிறது, இட ரீதியான அதாவது மண்மனை பூமி இதன் மூலியமாக சில லாபத்தை பார்ப்பது, குடுக்கல் வாங்கல் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நபர்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூழ்நிலை தான். அதற்கு அடுத்த நிலைமையாக சூரியனுடைய தொடர்பு, பாக்கியாதிபதி சூரியன் கிட்டத்தட்ட நீச அமைப்பு விட்டு வெளியேறதுனால திடீர்னு கொஞ்சம் சுணக்கமாக இருப்பீங்க. திடீர்னு இடப்பட்ட நேரத்தில் இடப்பட்ட காலகட்டத்தில் சில பாக்கியங்கள் இல்லாமல் தடைப்பட்டு போயிடுவோம். அது கண்டினியூவாக கிடைக்கும்னு நினச்சா இடையில கட்டாயி போன மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு கையை பிசையக்கூடிய சூழ்நிலை. ஸோ இந்த பாக்கியங்கள் கட்டாயி போன அமைப்புகள்லாம் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. சூரியனோட வீக்னஸ் அமைப்பு மாறுறதுனால திருப்பி அது வேறு ஒரு வழியில் கூட உங்களுக்கு இந்த இடையில கட்டாயி போய் நின்ன விஷயங்கள், கட்டாயி போனது, இந்த மாதிரி விஷயங்கள் வேறு ஒரு வழியில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழி இந்த வாரத்தில் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சிங்க. ஒரு வித்தியாசமான நல்ல வாரம் தான் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை.